நான்லாம் செத்து போய் பொழைச்சேன். செத்துடுற நேரத்தில் எனக்கு உயிர் கொடுத்ததே ஜாக்கி தான். அப்புறம் ஒரு சில ரொம்ப நல்ல உறவுகள், ஒரு டாக்டர் அம்மா தான் என்னை காப்பாற்றியே விட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோடய அன்பு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஜாக்கியை கூப்பிட்றேன். சீரியஸ் அங்கே நிற்கிதுல்ல, நான் செத்து போகிறேன்னு சொல்கிறேன். எப்படி வருது ஜாக்கி? ஜாக்கி, அம்மா செத்து போகிறேன், அப்படியே இரு, நான் செத்து போகிறேன், நான் குதிச்சிட்றேன். வந்துச்சு பார்த்தீங்களா? குதிச்சிட்றேன், எனக்கு வேணாம், இந்த உலகத்தை விட்டு போகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறது ஊருது கிடையாது. நான் செத்து தப்பு தான், தப்பு, சாரி அம்மா, அப்படி செய்ய மாட்டேன், நீ என் சாமி. பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுங்குது. இது மனுஷனோட அன்புக்கெல்லாம் மேற்பட்டது. இந்த மாதிரி அறிவுள்ள ஜீவன்களை எடுத்து வளங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுங்க போதும். என் அழகு என்ன எடுத்துகிட்ருக்கு? துணி தூக்கிட்டு வந்திருக்கான். என் தங்கம், என் கருப்பட்டி மிட்டாய், என் சீனி மிட்டாய், என் அம்மா பிள்ளை இது. நான் பெக்காத வைரம். யாருக்கு வேணும்? ஒரு தரம். பன்னீர் திராட்சை யாருக்கு வேணும்? பன்னீர் திராட்சை யாருக்கு வேணும்? அந்த பன்னீர் திராட்சை யாருக்கு வேணும்? பீக்குண்டி பையன் யாருக்கு வேணும்?